பிரதமர் மோடி சற்று முன் திறந்து வைத்த பாம்பன் பாலத்தில் பழுது ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன்பு பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார். அந்த புதிய பாம்பன் பாலம் தற்பொழுது பழுதடைந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், என்ன பழுது ஏற்பட்டிருக்கிறது? பூங்குழலி 1 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட புதிய பாம்பன் பாலத்துல செங்குத்து தூக்கு பால பகுதியில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 17 மீட்டர் உயரம் கொண்ட இந்த செங்குத்து பாலம் இந்திய கடற்படையினருடைய கப்பல் ரோந்திற்காக வருவதற்காக உயர்த்தப்பட்டது. அதை பிரதமர் எதிரே இருந்த தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் அமைக்கப்பட்ட மேடையில் இருந்து கண்டு வைத்தார். பிரதமர் அந்த பகுதியிலிருந்து சென்ற பிறகு மீண்டும் பாலத்தை 17 மீட்டர் உயரத்திலிருந்து தண்டவாள உயரத்திற்கு கீழே இறக்குவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தது. அதுல 2 இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு, 32 மீட்டருக்கு இரும்பு கயிறு இருக்கிறது. அதன் மூலமாக அந்த பாலத்தினுடைய உயரத்தை குறைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்ட போது அந்த பாலத்தின் 2 புறங்கள்லையும் ஒரு பேலன்ஸ் கிடைக்காதனால ஒரு சாய்வு நிலை ஏற்பட்டதன் காரணமாக 17 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர் அளவிற்கு பாலம் தற்போது பழுதடைந்து அந்த தொங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போது RVNL பொறியாளர்கள் பாலத்தினுடைய பழுதுகளை நீக்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தொழில்நுட்ப கோளாறை போக்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக நாம் தெற்கு ரயில்வே மற்றும் இந்திய ரயில்வே துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பிரதமரினுடைய நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருவதன் காரணமாக அது முடிந்த பிறகு என்ன பழுதோ அது நீக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பாம்பன் பாலத்தின் தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் விசாரிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இன்று பாம்பன் பாலம் பிரதமரால் தொடங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில முதல் நாளிலேயே பழுது ஏற்படுத்தி இருப்பது ஒரு அதிர்ச்சிக்குள்ளானதாகவே பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, பல்வேறு முறைகள் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அந்த சமயத்தில் இது போன்ற பழுது ஏற்பட்டதா? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? பூங்குழலி, பாம்பன் பாலத்தை பொறுத்தவரை நார்மலி பொசிஷன், அதோட இயல்பான பொசிஷன் என்பது கிடைமட்டமாக ரயில் பாலத்தோடு இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். ஆனால் அந்த தூக்கு பாலம் செங்குத்தாக தூக்கியது. குறிப்பாக அந்த இந்திய கடலோர காவல் படையினருடைய ரோந்து நிகழ்ச்சிக்காக பாலம் தூக்கப்பட்டது. இதற்கு முன்னால் நீங்க கேட்டது மாதிரி சோதனை ஓட்டங்கள் நடைபெற்ற போது பாலம் மற்ற தூக்கு பால பகுதி மற்ற பகுதியோடு இணைந்தே இருந்தது. அதனால எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஆனால் இந்திய கடலோர காவல் படையினருக்கான கப்பல் கடந்து செல்வதற்காக பாலம் 17 மீட்டர் உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்பட்ட பின்னர் பிரதமர் சென்றதும் மீண்டும் பாலம் இயல்பான நிலைக்கு கொண்டு வருவதற்காக கீழே இறக்கப்பட்டது. ஆனால் இறக்கப்பட்ட போது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. குறிப்பாக 17 மீட்டர் உயரம் கொண்ட அந்த பாலத்துல 7 மீட்டர் அளவுக்கு உயர்த்தப்பட்டது. 10 மீட்டர் அளவிற்கு தாழ்ந்து கீழே கொண்டு வரப்பட்ட போது பாலத்தினுடைய ஒரு பகுதி சாய்ந்தது. இதன் காரணமாக அந்த இண்டக்ஷன் மோட்டார் நிறுத்தப்பட்டு தற்போது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வருகிறது. பூங்குழலி, நன்றி பாலவெற்றிவேல். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.